ஹாய்ப்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தாங்க. அதில ஸ்ரீ லக்கி அக்வாரியம்ன்ற அக்வாரியமில இது ஆக்சஸரீஸ் வாங்குற இடம் ஃபுல்லாவே. எப்பயுமே நம்மள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கனோ, அதோட மோட்டர்லேருந்து டேங்க்கு எல்லாமே இவர்கிட்ட தான் வாங்குவேன். நம்ம ஏற்கனவே ஒரு சின்னதா ஒரு பிளான்டட் டேங்க் வச்சிருந்தோம். அல்ட்ரா கிளியர். அதுவும் இவர்கிட்ட தான் வாங்குவேன். ஏன்னா இவர்கிட்ட தான் பட்ஜெட்ல இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல், ரீட்டெயில் 2மே பண்றாரு. உங்களுக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்டுமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பிரஷ்லேருந்து, இம்போர்ட்டட் டேங்க்லேருந்து இவர்கிட்ட இம்போர்ட்டட் டேங்க்லாம் லீஸ்ட் ரொம்ப கம்மியான ரேட்லேருந்து விற்கிறாரு. ஹோல்சேல்ன்றதால இவர்கிட்ட கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் ஹோல்சேலில் ரீட்டெயிலில் வாங்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோல்சேல் அமௌண்ட்டுக்கே சில ப்ராடக்ட்ஸ்லாம் அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்புறம் நம்ம உள்ள டெக்கரேஷன் வைக்கிற அந்த புத்தா ஹெட்டு, அதுக்கப்புறம் புத்தா சிலை எல்லாமே வச்சுருக்காரு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த கேவ்ஸ் மாதிரிலாம் கொஞ்சம் ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்குலாம் வச்சுருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் மாதிரியும் இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் மாதிரியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸு, அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதை சும்மா கவர் பண்ண. அப்புறம் பீட்டா வெரைட்டிக்கான ஃபுட்டு, அதுக்கப்புறமேட்டு கப்பீஸ் வெரைட்டிக்கான ஃபுட்டு எல்லாமே ராயல் பிராண்டில் தான் வச்சுருக்காரு. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் இருக்குது. நீங்கள் ரீட்டைல் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர் மோட்டார்ஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் காமன் தான், உங்களுக்கே தெரியும். ப்ரைஸ்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாகவே இருக்குது ரெகுலரில் பார்க்குறப்ப. சில அப்புறம் ஸ்ட்ரெஸ் மெடிசன்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டில் சைலண்ட்டாக ஓடுற மோட்டருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். சைலண்ட்டாக அந்த மோட்டர் சவுண்டு கேட்டாலும் காண்டாகும். இப்போ அது சைலண்ட்டாக இருக்குது. இது வச்சுருக்காரு. இது ப்ரைஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ட்ரிலே இருக்குது. குளத்தூர் என்ட்ரிலே அவரோட கடை இருக்குது. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் இன்னும் இந்த பபுள்ஸ்லாம் வரும்லங்க. இந்த crocodile வாயை திறந்தா பபுள்ஸ் வரும். அந்த மாதிரி மாடலில் சில இதெல்லாம் வச்சுருந்தாரு. டாய்ஸ்லாம் வச்சுருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படியே கவர் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரியாலிட்டியாக லுக் கொடுக்குற மாதிரியே சில இந்த கிராசஸ் டைப்ஸ்லாம் வச்சுருந்தாரு. அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் இந்த புத்தாசில் தாங்க அதிகமாக இருந்துச்சு அவர்கிட்ட. ரேட் எல்லாமே ரீசனபிள் தான். ஓகேங்களா? நீங்கள் அங்கே போய் கேட்டுட்டேன். ரேட்டு சொல்ல மாட்டேன்ட்டாரு. சம்திங் அங்கே ப்ராப்ளம் இருக்குது போல், அதனால் சொல்லலான்ட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங் ஆன் ஃபில்ட்ருங்க, அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக் ஃபுட் டிஸ்பென்சரு எல்லாமே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துருந்தேன். ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணுறக்குள்ள இவர்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. ரேட் எல்லாம் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ரேட்டு நீங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை ரேட் சொல்ல முடியாது சொல்லியிருந்தாரு. அதனால் டிஸ்கஷன் போயிருந்துச்சு. சரி, ஓகே. நம்மளால் ரேட்டு சொல்ல முடியலன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், நீங்கள் வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் பை பண்ணிக்கலாம். இந்த பேம்பூ பிளான்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மினி சப்மர்ஜிபிள் பம்ப்லாம் வச்சுருந்தாரு. வித் கண்ட்ரோலோடயே வருது. சரி, அதை கொஞ்சம் கவர் பண்ண முடியாது, கவர் பண்ணிட்டேன். இது இன்டர்னல் ஃபில்ட்ருங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரைட்டாக பார்த்துன்னு இருந்தேன். எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ருபீஸ் கம்மியாக இருக்குங்க இவர்கிட்ட. அப்புறம் பீட்டா டேங்க்லாம் வெரைட்டி ஆஃப் பீட்டா டேங்க் வச்சுருந்தாருங்க. கொஞ்சம் குட்டையாக இருக்குது, கொஞ்சம் நெட்டையாக இருக்குது, கொஞ்சம் அகலமாக இருக்குது. பீட்டா டேங்க் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம தம்பி வீடியோ கவர் பண்ணியிருந்தாரு. ஆனால் என்ன பார்க்காத, கேமராவை பார்க்காத சொல்லியிருந்தாரு. சும்மா அப்படியே அதை அப்படியே ஒரு விஷுவல் நம்ம காட்டணும் இல்லையா, அதெல்லாம் காட்டியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்லாம் நிறையா இருந்துச்சுங்க. பிளான்டட் டேங்க்லாம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தோம். எல்லாமே இம்போர்ட்டட் டேங்க் இவர்கிட்ட இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா பாக்ஸோட அழகாக எடுத்துன்னு போயிடலாம். எல்லாமே ஹோல்சேல் தான் இவர்கிட்ட. ஹோல்சேல் ப்ரைஸுன்ற ரீட்டைல் ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாரு. அப்புறம் எல்லா விதமான வேரியஸ் வெரைட்டி ஆஃப் ஸ்பாஞ்ச் ஃபில்டருங்க, சைஸுங்க. எல்லாம் சின்னதுலேருந்து கோன்லேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காரு. இதெல்லாம் எல்இடி லைட்டு, பிளான்டட் டேங்க் போடுறதா இருந்தால் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மினரல் பிளாக்லாம் வச்சுருந்தாரு. இந்த பேர்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதெல்லாம். அப்புறம் இந்த ஆர்ஜிபி லைட்ஸ் தாங்க எல்லாமே. ஆர்ஜிபி லைட்ஸு, பீட்டா டேங்க் தாங்க. வெரைட்டி ஆஃப் பீட்டா டேங்க். பீட்டா டேங்க் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து அவர்கிட்ட ஸ்டார்ட் ஆகி 1000 வரைக்கும் அவர் வச்சுருக்காரு. நீங்கள் அங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம். சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சரி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக போயிருக்கும். சரி, அட்லீஸ்ட் சுற்றியாச்சும் பார்ப்போமேன்னு சொல்லி சுற்றி பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ்லேருந்து ரேஞ்சு நிறையவே வச்சுருந்தாரு. 100 வாட்ஸு, 200 வாட்ஸு எல்லாமே ஹீட்டர் தாங்க. இந்த சம்மரில் நம்மளுக்கு எங்கே ஹீட்டர் தேவைப்பட போகுது? அடுத்தது ரெய்னி சீசன் வந்தால் தாங்க நம்ம ஹீட்டர் பார்க்கணும். அதனால் ரொம்ப கவர் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தாங்க, வெக்கேஷன் ஃபுட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு நீங்கள் வெக்கேஷன்லாம் போயிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே டாப் ஃபில்டர் தாங்க. டாப் ஃபில்டர் அப்படியே பார்த்துருந்தோம். அப்புறம் ஆஸ்கர் ஃபுட்டு வச்சுருந்தாரு. அதுவும் பார்த்துருந்தோம். ஆஸ்கர் ஃபுல்லாக ராயல் பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் தாங்க. இது நம்ம நிறைய எல்லா ஃபிஷ்ஷுமே யூஸ் பண்ணுவோம். கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் ஃபிஷ்ஷுக்கெலாம். அதுக்கப்புறம் டாப் ஃபில்ட்ரு. அந்த டாப் ஃபில்ட்ரே இப்போ லேயராக வந்திருக்கு போலுங்க. அதை கொஞ்சம் கவர் பண்ணேன். இதெல்லாம் நம்ம டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான். புத்தர் நல்லா இருந்தார். கொஞ்சம் ஜூம் போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பேம்பூ த்ரீங்க. இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி வைக்கணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணுன்றதுங்க. அது ஒரு ஃபுல் வியூ அப்படியே நம்ம அண்ணன் கடையை அப்படியே ஃபுல்லாக எடுத்தோம்.
எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தாருங்க. அவர்கிட்ட இல்லாத இதுவே வெரைட்டியே இல்லை. எல்லா ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு எல்லாமே ரேட் பார்த்தா 10 ஆர் 20 ருபீஸ் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு நானோ பால்ஸ் ஒரு 500 கொடுத்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது அதுக்கு இல்லை போல், அந்த மாடலில் சைஸில் இருக்கிறது போல். இது வந்து செராமிக் ரிங்கு தான் சொன்னார். அப்புறம் இந்த செராமிக் ரிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பாக்கெட் வாங்கினா லூஸில் வாங்கினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபுளாக கிடைக்கும். அதெல்லாம் சரி, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக டேங்க்ஸ் தாங்க விட்ட நிறையா இருக்குது. இம்போர்ட்டட் டேங்க் தான். நீங்கள் அவர்கிட்ட போகலாம். ஒரு 500லேருந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே ஸ்டார்டிங்கிலே இருக்குது, நீங்கள் அப்படியே போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக போல கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?